இது ஒரு சம்பவம். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து இறைவன் தானே நேரடியாக படைத்தான். படைச்சவன என்னன்னா அதுக்கு ஒரு கிஸ்ஸா. படைச்சவன உங்களுக்கு ஆன்மாவை போய் சொன்னானா உள்ள கப்போ. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடம்புக்குள்ள போன்னு சொன்னானா, முடியாது இருக்காது உள்ள போக மாட்டேன், மறுபடியும் போ. அல்லாஹ் சொன்ன போயிட வேண்டிய இன்னும் போ. படிச்சவன எல்லாம் சேர்ந்து வந்துருமில்லங்க. இவங்க என்ன செய்வாங்க, தனியா அல்ல உயிரை தனியா படைச்சு வச்சுக்கிற ஆன்மாட்ட எல்லாம் சொன்னா உள்ள போ மாட்டேன், இருட்டா இருக்கு, போகத்தான் செய்யணும். அல்ல நான் மாட்டேன், இதுக்குள்ள போக மாட்டேன், எப்படி நான் போவேன், வெறுப்போட போய்விட்டு வெறுப்போட வா அப்படின்னு அல்ல. அதனாலதான் நம்ம உயிரை இழக்கிறதுக்கு தயங்குறமா. வெறுப்போடவே உள்ள வந்துச்சு, வெறுப்போட வெளியே போறது போகும்போது வெறுத்துக்கு உள்ள வந்துட்டான், வெளியேறும்போது வெறுப்போட தான் போகுது. இங்கே விட்ட மாட்டேன், சக்கராத்து இருக்கிற வரைக்கும் நான் நிற்பேன், கடைசியில தான் போவேன் அப்படின்னு நிற்கிறா இல்லையா. சின்ன ஒரு சஞ்சலம் வந்து வெறுக்க மாட்டேங்குது, இழுத்து பிடிக்கவே இல்லையா. அது வெறுப்போட வந்துட்டு விருப்பத்தோட இருக்குது, மரம் வெறுப்போட தான் போகுது. இப்படி கிஸ் ஆயுது. இப்படி எல்லாம் அல்ல படைச்சான படைச்சான், அவ்வளவுதான். அறிவு எல்லாம் சேர்த்து படைச்சிருப்பான், அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே தவிர என்ன செய்யக்கூடாது. அவன் முதல்ல தனியாக ஆன்மாவை தனியா படைச்சான், அவரை தனியா படைச்சான், உள்ள போன்னு இதெல்லாம் யாரு பார்த்தா இது யாரு உங்களுக்கு சொன்னா? அங்க நடந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு யாரு சொன்னா? யாரா பார்த்தாங்களா? அறிவிப்பாளர் இருக்காங்களா யாராச்சும்? எப்படி இதை சொல்ல வேணும் நமக்கு? அல்ல சொன்ன சொல்ல வேணும், அல்ல சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா சொல்ல வேணும், அவங்களும் சொல்லல. இன்னும் என்னத்துக்கு அவர் சொன்னாரு, இவர் சொன்னார், அந்த பாதிரி சொன்னாரு, இவர் சொன்னாரு, காபுல் அஹ்பார் சொன்னாரு, அவர் சொன்னாரு, எழுதி வச்சுக்கிறாங்க. எவர் சொன்னாலும் நமக்கு வேணா தேவை கிடையாது. அல்லாஹ் வந்து உடனே படைச்சு விட்டான். ஒண்ணு இருக்குது, என்ன அது இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு உயிரெல்லாம் கொடுத்து ஆகும் தானே. ஆன உடனே என்ன பண்ணாருன்னு கேட்டா, அதுல பெரிய வேடிக்கை. முதல்ல என்ன பண்ணுச்சான், ரூஹு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும். ஆன்மா முதல்ல தலைக்கு வந்துட்டான், தலையில வந்துட்டான், அப்புறமா வயிற்றுக்கு போடுச்சான், இடுப்புக்கு வந்துட்டான். உடனே எந்திரிக்க பார்த்தாராம். இன்னைக்கு அவசரக்காரனா இருக்கிற நீ அப்படின்னு நான் அல்ல, காலுக்கு உன்ன உயிர் வர வந்து நீ எப்படி எந்திரிக்கிறேன்? இதெல்லாம் கதை, இப்படிலாம் கிடையாது. அட் டைம்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்களா, ஆகின்றோட ஒரு மனுஷன் ஆயிட்டாரு. ஆகின்ற அல்ல சொன்னா உடனே ஆயிட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இப்படிலாம் வளர்த்துக்குள்ள வரல. ஒண்ணு இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயிரோடு உள்ள தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே, ஆகின்ற உடனே முதல்ல ஒரு தும்மல் போடுறாரு. ஃபர்ஸ்ட் உயிர் வந்தவன் அவருக்கு செஞ்ச வேலை என்ன? தும்மல் போட்டாரு. தும்மல் போட்டு நின்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு அவர் சொன்னாரு. உடனே இறைவன் சொன்னா, அல்லாஹ் புகழ்றாருல, அப்படி அல்லாஹ் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அது எடுக்கணும், எல்லா தெரியுமா கேட்கக்கூடாது. படைச்ச அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவர் தும்மல் போட்டவன அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம மனுஷன் பண்றான். கம்ப்யூட்டரை திறந்தவன நம்ம என்ன சொல்ல சொல்லுவது, அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம கம்ப்யூட்டர் சொல்லுமா இல்லையா? கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க ஆன் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும்போது செய்து அஸ்ஸலாமு அலைக்கும். இவன் பண்ணுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் ப்ரோக்ராம் அல்லாஹ் பண்ணிடலாதா? இவன் கொடுத்துருக்க சின்ன காருக்கு அறிவை கொண்டு வச்சுக்கிட்டு நீ பண்ற, அவன் என்னென்ன செட்டிங் என்னென்ன ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணி வச்சிருப்பானோ சொன்ன நினைச்சு ஒரு தும்பல் ஒண்ணு போட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்றாரு. அல்லாஹ் வந்து யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் செய்வானாக, நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிற, உனக்கு நான் அருள் செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னதாக இப்னு ஹிப்பான் என்ற ஹதீஸ் நூல்ல அறிவிப்பாளர்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்னு ஹிப்பான் ஹதீஸ் நூல்ல 6165வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தி ஆதாரப்பூர்வமான செய்தி. அப்போ இதனால நம்மளும் என்ன செய்யணும், தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். தும்மல் போட்டோம்னு சொன்னா ஒரு மனிதன் உயிரோடவும் சுறுசுறுப்போடவும் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ் போல அல்லாஹ்வுக்கு சொல்லணும். தும்மல் போடும் பொழுது பயங்கர வேகத்துல ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் தெரியும். அதனால உங்களுக்கு ஒரு பொருளாக தள்ளிட்டு போயிடும். அந்த வேகத்துல உள்ள ஜாமானுக்கு வந்து பல கிலோமீட்டர் வேகத்துல வருது இந்த மூச்சு. உங்களுக்கு கொஞ்சம் காத்து சின்ன ஓட்டம் தெரிய மாட்டேங்குது. அது வந்து ரூம் அளவுக்கு உள்ள சைஸா இருந்து தும்மல் போடணும்னு வைங்களேன், ஒரு காரை வெளியே வெளியிடலாம். அந்த அளவுக்கு அந்த தும்மலுடைய ஸ்பீடு இருக்குங்கிறான். தும்மலுடைய வேகம் அவ்வளவு வேகமா வந்து பஞ்சு தள்ளு. அது வந்து பெரிய இறைவனுடைய அருள்ல நம்ம தப்பிச்சுக்கிறோம். டக்குனு தும்மல் வந்து உயிரை திருப்பி வந்துருது. அது ஒரு ஹார்ட் ஒர்க்கா இருக்கிறதுனால அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், நமக்கு உயிரை திருப்பி ரிட்டர்ன் ஆக்கி தர்றான. தும்மல் போட்டு முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகுது இல்லையா, நார்மலுக்கு வருதுல, அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் 3 தடவைக்கு மேல போட்டா தெரியக்கூடாது. தும்மல் வந்து ஒரு தடவை தும்மல் போட்டாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 2வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 3வது தடவை போட்டா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். மறுபடி போட்டாருன்னா சொல்லக்கூடாது, அது ஜலதோஷம் தாங்க சொல்லாங்க. அதாவது ஒரு தடவை மஸ்கு 3 தடவை பண்ணிக்கு மேல போச்சுன்னு சொன்னா அதுக்கு பேர் ஜலதோஷம். அதுக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாதீங்க, நீங்க எவ்வளவுக்கெல்லாம் சொல்லாது, பேசாம இருந்துக்கணும். அச்சின்னு 3-4 தடவை போடுறாங்க, சும்மா இருந்துக்கணும். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அல்ஹம்துலில்லாஹ் அவரும் சொல்லணும், நம்மளும் சொல்லணும். ரைட்டு. இது அவர் தும்மல் ஃபர்ஸ்ட் போட்டாரு,
அப்படிங்கிற விஷயத்தை ஹதீஸ்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். இப்னு ஹிப்பான்ல இருக்கிறது. அதுக்கு அடுத்து இதெல்லாம் ஹதீஸ்களிலும் தொகுக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த தொகுப்பு வரலாறு எப்படி படைச்சேங்கிறது முன் விவரங்களை, அதுக்கு முந்தி நடந்த சில உரையாடல்களை அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லிக்காத படைச்ச தோற்றம் வரைக்கும் தொகுப்பு வந்தாச்சு. இதுக்கிடையே என்ன பண்ணணும்னு கேட்டா, இவரை படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காட்சி நடந்திருக்கு, ஒரு நிகழ்ச்சி. அது நான் படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். கலீஃபாவை படைக்க போகிறேன்னா என்ன, இந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, பெரும்பாலான தமிழ் மொழிபெயர்ப்பு செய்தவர்களும் சில ஆங்கில மொழிபெயர்ப்பாளர்களும் கூட தன்னுடைய பிரதிநிதியை படைக்க போகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதாக அவங்க சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அது அடிப்படை உங்களே பிரதிநிதின்னு ஒரு தப்பான அர்த்தத்தை வேற செஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பிரதிநிதி மனுஷனா சைத்தானா உணரக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். கலீஃபா என்பதற்கு பிரதிநிதி என்ற அர்த்தம் இருக்குதா? அல்லாஹ்வுக்கு ஒருவர் கலீஃபாவை ஆக முடியுமா? முடியாது. கலீஃபான்னு உங்களை அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சில ஆட்கள் கூட கலீஃபத்துனால பேர் வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கலீஃபான்னு கூட செய்யறாங்க, அந்த அல்லாஹ்வோட சேர்த்து கலீஃபான்னு பேர் வச்சிருக்காங்க. கலீஃபான்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு கலஃப என்ற சொல்லில் இருந்துதான் கலீஃபா வருது. கலஃப என்று சொன்னா ஒருவரிடமிருந்து ஒருவராக வழி வழியாக தோன்றக்கூடிய ஒரு இனம் அர்த்தம். அப்ப மலக்கு இருக்கிறாங்க. மலக்கு எப்படி இனம் இல்ல? ஜிப்ரீலுக்கு மகன் இருக்காரா? மீகாயிலுக்கு பேரன் இருக்கிறாரா? இல்ல. அவங்களுக்கு வழி வழி கிடையாது. ஜிப்ரீல் மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா அவர்கள் ஆண்டாள் கிடையாது, அவருக்கு பெண்டாள் கிடையாது, அவருக்கு ஜோடி கிடையாது, அவருக்கு புள்ள குட்டி இருக்காது. அப்ப மாணவர்கள் எப்படி படைக்கப்பட்டிருந்தாங்க கேட்டா, அவங்க வழி வழியாக அவர்களுக்கு சந்ததிகள் உருவாக மாட்டாங்க. அல்லாஹ் படைக்க போற படைப்பு எப்படி படைக்க போறாங்க கேட்டா, கலீஃபான்னு சொன்னா வழி வழியாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை படைக்க போகிறேன், அதுதான் அர்த்தம். இந்த கலீஃபாவோட அகராதி அர்த்தம். இன்னொன்று என்னன்னு கேட்டா, ஒரு ஆளுடைய கலீஃபான்னு சேர்த்து சொல்றது வைங்க. அப்ப கலீஃபாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, நான் இருக்கிறேன், நான் ஒரு பொறுப்புல இருக்கிறேன், ஒரு கடைக்கு முதலாளியா இருக்கிறேன், நான் இறந்து போயிடுறேன். ஏன் இடத்தை இன்னொருத்தர் பிடிச்சிக்கிறாரு, என்னுடைய தம்பியோ அண்ணனோ மகனோ பேரனோ யாரோ ஒருத்தர் என் இடத்தை பிடிச்சிக்கிட்டேன், என் இடத்துக்கு மேலே வைக்கிறார். அவர் என்னுடைய கலீஃபான்னு சொல்லுவாங்க அரபில. அதாவது இறந்து போனவருடைய இடத்தை கைப்பற்றிக் கொள்கிறார் பாருங்க, அவர்தான் கலீஃபான்னு அர்த்தம். கலீஃபத்துனா கலீஃபத்தி, என்னுடைய கலீஃபான்னு சொன்னா ஏன் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ, என்னுடைய மௌத்துக்கு பிறகு நான் இல்லாம போன பிறகு என் இடத்தை யார் பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னுடைய கலீஃபா. கலீஃபாக்கு ஆட்சியாளர் அர்த்தம் கிடையாது, நல்லா வணங்கிக்கணும். சில பேர் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அபூபக்கர் சித்திக் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கலீஃபான்னு சொல்றோம். கலீஃபாங்கிறது நம்ம அது அரசியல், அவருடைய கரெக்டான சொல்லி என்னன்னு கேட்டா கலீஃபத்து ரசூலுல்லாஹ். அவருக்கு பேர் என்ன? கலீஃபத்து ரசூலுல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீஃபாவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன பிறகு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டவர் ஆட்சி தலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாதிபதியா இருந்தாங்க இல்லையா, நபிகள் நாயகத்தினுடைய இடத்திற்கு வந்தவர் கலீஃபாவுக்கு அர்த்தம் என்ன? அபூபக்கர் கலீஃபாங்கிறவன் கலீஃபத்து ரசூலுல்லாஹ்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தை விசாலத்து நபி இடத்தை எடுக்க இயலாது. இந்த ஆட்சி தலைமையை அவர் பிடித்துக் கொண்டாரு. அந்த மாதிரி தான் 4 கலீஃபாக்களை நம்ம சொல்றோம். கலீஃபாவுக்கு அர்த்தம் ஆட்சியாளர் கிடையாது. நபிகள் நாயகத்தினுடைய ஆட்சி இடத்தை அவங்க பிடிச்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு பேர் என்ன? கலீஃபா என்று சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு இடத்துல சொல்ல போனோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? வெளியூருக்கு நம்ம போறோம். வெளியூருக்கு போனோம்னா நம்ம பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் விட்டுட்டு போறோம். வெளியூருக்கு போனோம்னா பொண்டாட்டி பிள்ளைகள் விட்டுட்டு போறோம். அந்த பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பொறுப்புல விட்டுட்டு போறோம்? அல்லாஹ்வுடைய கார்மானத்தில் அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுட்டு போறோம் இல்லையா? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அன்த சாஹிபு பிஸ்ஸஃபரி வல் கலீஃபத்து ஃபில் அஹ்லி. பிரயாணத்தில் ஒரு துஆ. இங்க என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹும்ம இறைவா, அன்த சாஹிபு பிஸ்ஸஃபரி, பிரயாணத்தில் நீதான் தோழனாக இருக்கிறாய், பயணத்தில் எங்களுக்கு தோழனா இருக்கிறது நீதான். ஒரு கலீஃபத்து ஃபில் அஹ்லி, குடும்பத்தில் எங்களுக்கு நீ கலீஃபாவா இருக்கிற. அல்லாஹ் நமக்கு கலீஃபாவா இருப்பான், நம்ம அல்லாஹ் கலீஃபா ஆக முடியாது. நம்ம இடங்க காலி, நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம்லங்க, நம்ம இடம் காலியா கிடக்குது, அவன் நின்று கண்காணிச்சு நான் பாத்துக்கிறேன், உன் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறப்பா, ஏன் பொறுப்பாது அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல அவங்க உட்காந்துட்டான்ல. ஒரு கலீஃபத்துக்கு இல்ல கலி, நீங்க அல்லாஹ் கலீஃபான்னா அல்லாஹ் இடத்துல நீங்க இருக்கிறீங்களா? அல்லாஹ் மூத்த போயிட்டாரா? இல்ல, அல்லாஹ் கலீஃபான்னா அல்லாஹ் மௌத்தா போனா தான் அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கலீஃபா வர முடியும்.
அல்லது அல்லாஹ் பலவீனமா போயிட்டா தான் அல்லாஹ்வுக்கு ஒருத்தர் கலிஃபா வர முடியும்.